மிஸ்ரடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. இப்போ வாழ்க்கையில நிறைய பேர் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, நோய் வருதுன்னு வருந்தாதீங்க. ஒன்று, எனக்கு நான் ஒரு ஜோதிடர் என்பதால் நான் இதை பதிவு பண்றேன். விதியின் கூறாக நோய் வரும். இது பூர்வ ஜென்ம கர்மாவால் வரும். 6ஆம் இடம், உங்களுடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்தினுடைய தன்மையால் அது வரும். ஆனால் மற்ற எல்லா நோய்களும் நாம் தான் உருவாக்குகிறோம். நம்முடைய உணவு பழக்க வழக்கம், நம்முடைய பழக்க வழக்கம், நாம் நடந்து கொள்ளும் நம்முடைய செயல்பாடு, இதெல்லாம் தான் நம்மளை நோய் செய்ய வைக்குது. அப்படி பார்க்கும் பொழுது முக்கியமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்க்கும்பொழுது நமக்கு இந்த மாதிரி நோய்கள் ஏன் நமக்கு வருது அப்படின்னா, நோய்க்காக நீங்க எந்த காரணம் பண்ணிட்டும் நீங்கள் பயந்து விடக்கூடாது, மனம் நொந்து விடக்கூடாது. அது மாதிரி நோய் வந்துருச்சேன்னு யாருமே அச்சப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்மாவால் வரக்கூடிய நோய்களை கூட களைய முடியும். கர்மாவால் வருகின்ற நோயை கூட களைய முடியும். ஏன் இதெல்லாம் ஆணித்தனமா பேசிட்டு வரேன்னா, அடித்தட்டுல இருந்தா நோய் உருவாகுது. அடித்தட்டுனா என்ன? மனிதனுடைய தலையில இருந்து இல்லை, மனிதனுடைய வயிற்றிலிருந்து தான் எல்லாமே. என்னங்க அப்படி சொல்றீங்க? வயிறுன்னு கூட என்ன சொல்லலாம் போங்க, குடல்ல இருந்து. இந்த குடல் கெட்டு போனால் உடல் கெட்டு போகும். எப்படி? குடல் கெட்டு போனா உடல் கெட்டு போகும். அப்ப குடல் கெடாமல் வைத்துக் கொள்வது எப்படி? குடலுக்கு தாங்க அதான் பேசுவாங்க. அதான் மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் சரியானாலே எல்லா சிக்கலும் சரியாகும், எல்லா நோய்களும். அப்ப அதை சரி செய்யறது எப்படிங்க? என்ன செய்யறது? சுருக்கமான வழி நான் முன்பே சில பதிவுகளில் சொல்லியிருக்கேன். முத்தாய்ப்பு அதை வைக்கிறேன். நம்பர் 1 அதுதான். செகண்ட் தான் மற்ற விஷயங்கள். ஆனா இதை வீட்டில் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துறதுக்காக இதையும் நான் சொல்லிடுறேன். தங்கள் வீடுகளில் தாளிக்கிற எண்ணெயில கண்டிப்பாக விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கெண்ணெயை நீங்க கலந்துக்கணும். ஆமணக்கெண்ணெய் கலக்காமல் எந்த ஒரு சமையலும் நீங்க செய்யக்கூடாது. மலச்சிக்கலை தவிடுபடியாக்காது. ரைட். 1. 2வது, ஒரு நாள்ல ஒரு முறையாவது வெந்தய காப்பி குடிச்சிடணும். வெந்தயத்தை வறுத்தரணும் வீட்டுல. நான் சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனா சிறப்பான டிப்ஸ் எல்லாமே. எல்லார் வீட்லயுமே வெந்தயம் வறுத்து வைத்திருங்கள், வறுத்து அரைச்சிருங்க. உங்க வீட்டுல சுகர் நோயாளி தான் சரி, சுகர் நோயாளிக்கு சிறந்த மருந்து, அது வேற. ஆனால் இது எல்லோருக்குமே தேவைதான். அந்த ஒரு கப்பு குடிச்சிடணும். மருந்து மாதிரி நீங்க குடிச்சிடணும். அது விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள். எனக்கெல்லாம் வெந்தய காப்பி கொடுத்தா குடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் பிடிக்காதவர்களுக்கு அதை மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். கசக்குதே, அது கசக்கலாங்க, அவ்வளவு கமகமன்னு இருக்கும். காப்பி தான் அது. அதை எடுத்துங்க. மதியானமோ காலையிலையோ சாயங்காலமோ ஒரு கப்பு எடுத்துடணும். இதெல்லாம் என்ன செய்ய, நான் சொல்ற விஷயங்கள் புறாமே குடலை சரி செய்யக்கூடியது. மறந்து விடாதீர்கள். குடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் மறந்துடக்கூடாது. சரி, அப்ப என்ன சார் செய்யுது? எந்த காரணம் என்ன வேணாலும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. என்ன வேணாலும் சாப்பிடுங்கன்னா அதுக்காக நான் வேற மாதிரி புரோட்டா போய் சாப்பிடுங்க. புரோட்டாவெல்லாம் தயவு செஞ்சு நினைச்சு பார்க்காதீங்க, அது வேற விஷயம். கஞ்சி, அதாவது குறைந்த உணவு, நமக்கு மிதமான உணவு, இந்த மாதிரி இயற்கை உணவு, காய்கறிகள் சம அளவு எடுத்துங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதெல்லாம் பகல்ல. சாயங்காலம் என்னென்னமோ சாப்பிட்டுருப்பீங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கதான் நீங்க சிந்திக்கணும். இன்றைய நவநாகரிக காலங்களில் இருக்கக்கூடிய மெத்த படித்தவர்கள் வரைக்குமே இந்த பதிவை நான் கொண்டு போறேன். வெளிநாடுகளில் வாழக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர்கள், அன்பு உள்ளவங்க நிறைய சந்தேகத்தை கேட்டுருக்காங்க. வெளிநாட்டு தமிழர்கள் தான் இதுல மிகுந்த ஆர்வமா இருக்காங்க. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல ஊண்டி இருக்காங்க. நிறைய பேர் சைவமா மாறிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்குமே இந்த மிஸ்டர் லேடிஸ் தான் காரணம். ஏன்னா இது நிறைய நன்மைகளை எடுத்து, அதாவது கடல் கடந்து கொண்டு போய் கண்ணியத்தை கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் இது. அதுல நான் என்னைக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இது நீங்களும் நன்றி கடன் பட்டிருக்கீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை தான் கொண்டு போய் சேர்க்க. நல்ல விஷயம் இல்லை, யதார்த்தமான விஷயங்களை நாம ஒன்றும் பிடிச்சிக்கிட்ட ஒரு ஸ்ட்ரிப்பா இப்படி இரு அப்படின்னு நான் சொல்ல. யதார்த்தமான வாழ்க்கை.
யாம் பெற்ற இன்பம் பிறகு வையம். சித்தர்கள் சொல்லி கொடுத்தபடி அவர்தான். ரைட், அது மாதிரி செய்யலாமா? அப்புறம் மலச்சிக்கலுக்கு என்ன செய்யறது? இது ஒண்ணு. அதன் பிறகு இந்த நீங்க சாப்பிட்றீங்களே இரவு சாப்பாடு மட்டும் என்ன மாதிரி இருந்தாலும் சரி, தயவு செய்து சொல்றேன், ஒப்புக்கொள்ளாதீர்கள். நட்புக்காகவோ யாருக்காக இருந்தாலும் அதை ஒப்புக்கொள்ளாது. போனீங்கன்னா சும்மா பார்மாட்டிக்கு போய் ஏதாவது ஜூஸ் கீஸ் ஏதாவது குடிச்சு அப்படி வந்துருங்க. இரவில் மட்டும் கடின சாப்பாடுகளை சாப்பிடாது. மென்று சாப்பிட்ற உணவை அவாய்ட் பண்ணி பாருங்க. கடைசி வரைக்கும் நீங்க மருத்துவத்தை போக வேண்டிய வேலையே இருக்காது. சுகரெல்லாம் தெரிக்காது. எந்த நோயா இருந்தாலும் ஓடி போயிடும். இரவில் சாப்பாட்டை தவிர்த்து பாருங்கள். என்ன அதுக்கு என்னதாங்க செய்யறது? இந்த மாதிரி உணவு கொடுங்க. எவ்வளவு வேணாலும் குடிங்க. கஞ்சி, பச்சரிசி கஞ்சி, என்ன அரிசி வேணாலும் சரி, இல்ல என்ன மாதிரி அது வந்து கெட்டியான திரவ பொருளாக அது இருக்கணும், குழஞ்சு இருக்கணும். இரவு சாப்பாடு அதுல அது கஞ்சியா இருந்தா உளுந்து வெந்தயம் போட்டு சேர்த்து அதை போட்ட கஞ்சியை நீங்க செஞ்சு பாருங்க. உளுந்து வெந்தயம் பச்சரிசிங்க, வேற ஒண்ணுமே இல்லை. உளுந்து வெந்தயம் பச்சரிசி. மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்களா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அது சுகரே உங்களுக்கு இருக்கட்டும், ஒன்றும் செய்யாது, கவலையே படாதீங்க. பச்சரிசி நல்லா வாங்க. பச்சரிசி சாப்பிட்டீங்கன்னா தான் பிரெயினுக்கு நல்லது, பக்கவாதம் வராது. அதாவது இரவு உணவு இருக்கு பார்த்தீங்களா, இரவு உணவு வந்து கஞ்சி சோறா இருக்கணும், லகுவான உணவா இருக்கணும். சார் இட்லி சாப்பிடலாமா சார்? ஆவியில வெந்தது சாப்பிடலாம் தாராளமா, ஆனால் வெந்தயம் போட்டு ஆட்டின மாவா இருக்கணும். அப்பவே ஆட்டி அப்பவே ரவா இட்லி நீங்க தயார் பண்ணி சாப்பிடுங்க. புளிக்க வைத்ததை தயவு செஞ்சு. ஏன்னா நான் மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு சொல்றேன், மலச்சிக்கல் உள்ளவர்கள் இட்லி சாப்பிடுவதை தவிருங்கள். அப்பவே ஆட்டி அப்பவே சாப்பிடக்கூடிய மலச்சிக்கல் அதிகமா இருக்குல்ல உங்களுக்கு, அவங்களுக்கு நான் சொல்றேன். மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வெந்தயம் அதுல மிக்ஸ் பண்ணுங்க. வெந்தயம் போட்டு இட்லி சாப்பிடுங்க, தாராளமா எல்லாமே சரியாகும். அது மாதிரி வெந்தயம் வந்து மலச்சிக்கலை போக்குகின்ற ஒரு மருந்து. அது எல்லாத்துலையும் நீங்க வெந்தயம் பயன்படுத்திங்கன்னா அவ்வளோ அற்புதமா இந்த குடல் அவ்வளோ. நீங்க 48 நாள் வந்து வெந்தயம் கலந்த விஷயங்களை சாப்பிட சாப்பிட குடல் வலிமை பெறும். உடல் வனப்பு, குடல் வலிமை பெற்றாலே உடல் வனப்பு பெறும். இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆக இதுல வந்து அதே மாதிரி மலச்சிக்கல் உள்ளவங்க வெந்தயம் போட்ட வெந்நீர் நல்லா பண்ணுங்க. இது வந்து புதிய விஷயமா நான் உங்களுக்கு இன்றைக்கு அறிமுகப்படுத்துறேன். மலச்சிக்கல் இருக்குல்ல, நீங்க ஒண்ணுன்னு செஞ்சுக்கங்க. உங்களுடைய குடிநீர்ல சீரகம் போடுவீங்களா, சீரகம் போட்டுக்கிட்டு சீரகம் அகம்னா உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் சமப்படுத்துறது. இதுல வெந்தயம் போட்டுங்க. சீரகம் போட்டுட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டா 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தண்ணியை கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் கசப்பா இருக்கும், ஒரு 2 நாளைக்கு தான், அப்புறம் உங்களுக்கு பழகி போயிடும். இதை நீங்க சாப்பிட்டு வந்து பாருங்க, தண்ணி போயிடும். 3 நாள்ல மலச்சிக்கல்லாம் துண்டை காணாம துணியை காணாம ஓட ஆரம்பிச்சிடும். எப்படி? மலச்சிக்கலை பிரட்டுகின்ற மாமன்னராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.